ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம குளோபல் தாட் யூனிவர்சிட்டிஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த ஸ்விட்சை நான் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த எல்இடிஸ் வந்து டைஸ் ரோல் பண்ணால் என்ன இருக்குமோ அதுக்கான விஷுவல் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் இந்த பஸர் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். கூட பார்த்துடலாமா? நான் வந்து இந்த பட்டன் பென் பட்டன் பென்னுங்கிறது வந்து இந்த ஸ்விட்சோட வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுங்கிறது பின் 2ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ரெண்டு வந்து 5 வோல்ட் அண்ட் 10K ஓம் வச்சு கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் ஒரு 6 எல்இடிஸ் வந்து பின் 3லேருந்து 8 வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் வித் 220 ஓம் ரெசிஸ்டர் அண்ட் பஸ்ஸர் பின் வந்து 9th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது செட்டப் ஒயிட் செட்டுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பட்டன் பின்னை இன்புட்டாகவும் எல்இடியும் இந்த பஸ்ஸரையும் அவுட்புட்டாகவும் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இதுக்குள்ளே நம்ம சீரியல் கம்யூனிகேஷனை பிகின் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இது டைஸோட வேல்யூ வந்து சீரியல் மானிட்டரில் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு லைன் இருக்குது, கவனிச்சிங்களா? ரேண்டம் சீட் அனலாக் 0. ஏன்னா இந்த ஸ்விட்ச் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கேருந்து தான் அதோட வேல்யூ எடுக்கும், டைஸோட வேல்யூ. நான் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் 3 கொடுக்குது, அப்புறம் 5, 6, 7, 8. நான் திரும்ப ப்ரோக்ராம் ரீரன் பண்ணும்போது அகெயின் அதே வேல்யூ கொடுத்தா ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு எந்த வேல்யூவும் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாதுனால ரேண்டமாக எடுக்கும். ஒவ்வொரு டைம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் கொடுக்கும். இப்போ 3, 5, 6, 7, 8னா திரும்ப நான் ரீரன் பண்ணும்போது 1, 5, 6, 7 அந்த மாதிரி மாறி போகும். அடுத்தது வாய்ட் டர்ன் ஆஃப் ஆல் அப்படின்ற இதை என்ன பண்ணோம்னா எல்இடிஸ் லோவாக இருக்கும்போது சிக்னல் ஸ்விட்ச் ஆன் நம்ம ப்ரெஸ் பண்ணலைன்னா லோவாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து எல்லா எல்இடிஸும் டர்ன் ஆஃப் பண்ணிடும். இங்கே வாய்ட் ஷோ நம்பர் நம்பர்னு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டர்ன் ஆஃப் ஆல் த எல்இடிஸ், ஸோ ஒன்லி த ரெக்வயர்ட் எல்இடிஸ் ஃபார் நம் வில் பி லிட். இப்போது ஃபஸ்ட்டு எல்லா எல்இடிஸ் டர்ன் ஆஃப் பண்ணால் தான் அடுத்து நமக்கு வேணுங்கிற எல்இடியை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது க்ளோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் கேஸ் 1 எடுத்துக்கிட்டேன்னா அதில் என்ன பண்ணுறோன்னா எல்இடி நமக்கு வந்து 1 வந்து டைஸில் வந்து 1ங்கிற நம்பர் கிடைக்கணும்னா ஒரே ஒரு எல்இடி க்ளோ ஆகணும். டைஸில் எப்படி சென்டரில் இருக்குமா அந்த மாதிரி எனக்கு 4ன்ற எல்இடியை ப்ரெஸ் பண்ணால் சென்டரான எல்இடி அது 4ன்றதை கொடுக்கும்போது அந்த டைஸ் எஃபெக்டே கொடுக்கும். அந்த மாதிரி கேஸ் 2க்கு வந்து 1 and 6. ஓகேங்களா? இது மாதிரி கேஸ் 3, கேஸ் 4 ஒரு 6 வரைக்கும் காம்பினேஷன்ஸை அதை எடுத்து இது பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய்ட் ரோல் அனிமேஷன்னா ஒரு 12 ரேண்டம் டைஸ் ஃபேஸஸ் வந்து ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணும். பிஃபோர் ஒரு ஃபைனல் நம்பர் அப்பியர் ஆகிறதுக்குள்ளார 12 ஃப்ரேம் மாறும். ஃபஸ்ட்டு அது எப்படி மாறும்னா int i is equal to 0, i less than 12, i plus plus, அதாவது 1 plus ஒரு டைமும் ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். int டெம்பரரி வேல்யூ ரேண்டம் 1 to 7ன்னு இருக்குது. என்னது ஏன் 1 to 7 கொடுக்குறோம் நம்ம வந்து 6 கொடுக்காம? ஏன் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அது வந்து அப்படியே எடுத்துக்காது. 1ன்னா 1ன்னு எடுத்துக்காது. எப்படி எடுக்கும்னா a, bன்னு எடுத்துக்கும் 2 வேல்யூஸ் கொடுக்கும்போது. அப்போ வந்து b - 1ங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்போது இப்போ வந்து b வந்து 0 0 - 1 அங்கே 1 இருக்கும். அடுத்தது வந்து 2ஆக இருந்துச்சுன்னா 2 - 1 அங்கே வந்து 1ன்னு டிஸ்பிளே பண்ணும். அந்த மாதிரி இது டிஸ்பிளே பண்ணும் டெம்பரரியாக. அப்போ ப்ரெஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ இருக்குதோ அதை இது பண்ணும். இப்போது பஸர் பின் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது 1 kHz வந்து ப்ளே ஆகணுங்கிறது இது சொல்லுது. டிலே வந்து ஒரு 40 millisecond கொடுக்குறோம். நோ டோன் பஸர் பின். அடுத்த இதுக்குள்ளார ஒரு நோ டோன் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தானே அது இதாகணும். அப்போது நோ டோன் கொடுக்குறோம். அகெயின் அடுத்த இதுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 20 millisecond டிலே கொடுக்குறோம் அடுத்த வேல்யூக்கு போகிறதுக்குள்ளார. இது லூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பட்டன் பென் வந்து ஹையாக இருக்கும்போது ரோல் அனிமேஷனில் என்ன பண்ணும், எல்இடியும் பஸ்ஸரையும் விஷுவல் அண்ட் ஆடியோ எஃபெக்டை இது பண்ணுவது. இன்ட் ஃபைனல் வேல்யூ வந்து 1லேருந்து 6 வரைக்கும் டிஸ்பிளே பண்ணும். அது வந்து சீரியல் மானிட்டரில் ஃபைனல் டைஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்து பக்கத்தில் வந்து நமக்கு என்ன டைஸில் வரணுமோ அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஒரு இதுக்கும் இடையில ஒரு 700 millisecond வந்து நம்ம இது கொடுக்குறோம், டிலே கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கொலாப்ஸ் ஆகக்கூடாது இல்லையா, ரிப்பீட்டடாக ரோல் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது 2 டைம் ரோல் ஆகக்கூடாது இல்லையா டைஸ், அதனால நம்ம டிலே கொடுக்குறோம். இப்போ நம்ம கூட வந்து சீரியல் மானிட்டரில் பார்த்துடலாங்களா? சீரியல் சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வேல்யூவை வந்து பார்த்துடலாம். நான் இப்போ பட்டனை ப்ரெஸ் டைஸ் வேல்யூ வந்து 1.
பாருங்க நான் சொல்லல ரோல் அனிமேஷன் ஒவ்வொரு டைம் அப்படியே ரோல் ஆகுற மாதிரி விஷுவல் கட். யா 2 1 3 5 4. நான் திரும்ப சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க இதே வேல்யூஸ் அது கொடுக்காது. இப்போ 2 கொடுக்குது, 2க்கு அப்புறம் 5. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன காம்பினேஷன் இருந்தது? 1 2 1 2 3 இருந்தது. இப்போ பாருங்க 1 2 5 இருக்கு. 1 2 5. இது நல்லா இருக்கு இல்லையா? ஹோப்பிங் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். We'll meet in the next class with a different simulation topic. Thank you.